வணக்கம் மக்களே. ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனல் வாயிலாக நான் ராஜேஷ் பேசுகிறேன். நம்ம சேனலோட இன்றைக்கி நம்ம பதிவில் காதல் திருமணத்திற்கு பொருத்தம் அவசியமா, பொருத்தம் பார்க்குறதுன்றது ரொம்ப முக்கியமா அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்குறோம். நம்ம சேனலோட அறிமுக நபர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பதிவிடக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க பதிவுக்கு போகலாம். முதல்ல இந்த காதல் திருமணம் அப்படின்னு வரப்போ இந்த 10 விதமான பொருத்தங்கள், தசவித பொருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரஜு பொருத்தம், யோனி பொருத்தம், கணப்பொருத்தம், இந்த மாதிரியான 10 வித பொருத்தங்கள் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை அப்படின்னு நான் சொல்ல. சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு, கந்தர்வ மனத்திற்கு திருமண பொருத்தம் அவசியம் இல்லை, இந்த ரஜு பொருத்தம் இது மாதிரியான பொருத்தங்கள் அவசியம் பார்க்கணுன்ற அவசியமே இல்லை. சரி, அப்போ அவங்களுடைய எதிர்காலம் சார்ந்த விஷயங்கள் முடிவெடுக்கிறது எப்படி, ஒரு ஜோதிட ரீதியில் எப்படிப்பட்ட முடிவுகள் எடுக்கலாம், அப்போ திருமண பொருத்தமே பார்க்காம அவங்களுக்கு திருமணத்துக்கு சம்மதிக்கலாமா அப்படின்னு கேட்கலாம் இல்லையா. பெரும்பாலான காதல் எங்கே உருவாகுது, பெரும்பாலும் அவங்க பள்ளிக்கூடங்கள் படிக்கிற வயசில் இல்லை கல்லூரி காலங்களில் தான் பெரும்பாலான காதல் உருவாகுது. சரி, எதனால் அவங்களுக்குள்ள காதல் எப்படி கிரியேட் ஆகுது கிரக ரீதியாக அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த வருடக்கோள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு, ராகு, கேது, சனி இதெல்லாம் பெரும்பாலும் ஒரே பாகங்களில் தான், ஒரே இடத்துல தான் நிற்கும். ஒரு ஸ்கூலில் படிக்கிறாங்க, ஒரு கிளாஸில், ஒரு காலேஜில் படிக்கிறாங்க, ஒரு காலேஜ் மேட்டு, ஒரு ஸ்கூல் மேட்டு அப்படின்னு வரப்போ அவங்களுக்குள்ளே உண்டான கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல தான் இருக்கும், வருடக்கோள்கள். அப்போ அவங்களுக்குள்ள ஈஸியாக ஒரு வித கிரக ஈர்ப்பு ஏற்பட்டுரும். அப்போ என்ன ஆகுது, இதே ஒரு ஆணுக்குன்னு ஏற்படுறப்ப அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படின்ட்டு போயிடும். இதே ஒரு பாலின மாற்றத்தில் ஏற்படக்கூடிய ஒரு விஷயத்த காதல் அப்படின்ற ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. அப்போது இவங்க திருமணம் பொருத்தம் அப்படின்னு வரப்போ இவங்களுக்கு பொருத்தன்றது பார்க்காமையே இவங்களுக்கு திருமணத்துக்கு சம்மதிக்கலாமா, அப்போ இவங்க எதிர்காலத்தை வந்து ஜோதிடத்தால் தீர்மானிக்க முடியாதா அப்படின்றத யோசிக்கலாம் இல்லையா. இவங்களுக்கு நட்சத்திரம் பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை, ஆனால் கிரக பொருத்தம் பார்க்க வேண்டியது அவசியம். இப்போ நட்சத்திர பொருத்தம் அப்படின்றது ஒரு மனிதனுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கிறது கிடையாது, ஒரு மனிதனுடைய புத்திர பாக்கியத்தை தீர்மானிக்கிறது கிடையாது. அப்போ உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, யோனி பொருத்தம் இருந்தால் புத்திர பாக்கியம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் யோனி பொருத்தம் பலமாக இருந்தால் கூட அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் 5ஆம் இடமோ குருவோ பாதிக்கப்பட்டிருந்து பலகீனமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த யோனி பொருத்தம் எவ்வளோ தான் பலமாக இருந்தாலும் அங்கே குழந்தை பாக்கியத்தில் பிரகாசிக்காது. 10 பொருத்தம் இருந்துட்டு அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் பூரணமாக இருந்துடும். அதே மாதிரி பொருளாதாரம் உயர்வு அடைஞ்சிருவாங்க. இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம முடிவெடுத்துட முடியாது. இந்த திருமண பொருத்தம், இந்த 10 பொருத்தம் அப்படின்றது ஒரு திருமண பொருத்தத்திற்கு வெறும் 20% தான் அதோட பங்கு இருக்குது. மிச்சம் அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகங்கள் தான் அங்கே வேலை செய்யும். அப்போ அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதக ரீதியாக அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் எப்படி இருக்குது, அவங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குது, திருமண ஃப்யூச்சர் எதிர்காலம் சார்ந்த அவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமணத்திற்கு அப்புறம் அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றத பேலன்ஸ் பார்த்துட்டு தான் இந்த பொருத்தம் அப்படின்றத பார்க்குறோம். இந்த நட்சத்திர பொருத்தம் அப்படின்றது வெறும் 20% தான். அப்போ மீதி இருக்கிற விஷயத்தை தான் இந்த காதல் லவ் மேரேஜின்னு வரப்போ இவங்களுக்கு இந்த நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் ஒதுக்கிட்டு ரீதியாக உதாரணத்துக்கு பெண்ணுக்கு செவ்வாய் இருக்கக்கூடிய ராசியில் ஆணுக்கு அதே இடத்துல சுக்கிரன் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு கிரக பொருத்தம். அதே மாதிரி அந்த பெண்ணுடைய செவ்வாயை ஆணுடைய குரு பார்வை செய்கிறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கிரக பொருத்தம். ஸோ இந்த மாதிரியான கிரக பொருத்தங்களை பார்த்து அவங்களுடைய திருமண வாழ்க்கையை முடிவு செய்கிறது மிகச்சிறப்பான ஒரு விஷயம். உதாரணத்துக்கு ஒரு கூட்டு தொழில் செய்யலான் இருக்கோம். இப்போ 2 பேருடைய ஜாதகத்தை கொண்டு வந்து இவரை நம்பி ஜாயின் பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இவங்களுக்கு என்ன யோனி பொருத்தம், இது மாதிரி பொருத்தம் பார்த்தா இவங்களை ஜாயின் பண்ணலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி கிடையாது. ஸோ தொழில் ரீதியாக ஒருத்தருடைய சனி எப்படி இருக்குது, இன்னொருத்தருடைய சனி எப்படி இருக்குது, இவங்களுக்குள்ள அந்த சனி குரு இதெல்லாம் பொருத்தம் எப்படி இருக்குது, அதை பார்த்து தான் சரி இவரை நம்பிக்கையான ஆளாக இருப்பார். 7ஆம் இடத்தை பார்க்கணும். 7ஆம் இடத்த கூட்டாளியை சொல்லுவாங்க. அப்போ அந்த 7ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் அவனை சரி நம்பி இறங்கலாம். 7ஆம் இடம் 3, 7, 11 இருந்துச்சுன்னா எது ஒன்றுனாலும் பகிர்ந்துக்குவான், ஷேர் பண்ணுவான். எந்த ஒரு முடிவும் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பகிர்ந்துக்குவான். இதே வந்து 7ஆம் இடத்த அதிபதி போய் 8, 12 போய் உட்காந்துச்சுன்னா தன்னிச்சையாக செயல்படக்கூடியவனாக இருப்பான். எந்த ஒரு முடிவையும் பகிர்ந்துக்காமே லாஸ்ட்டில் கொண்டு வந்து விட்டுருவான். ஸோ இதை வந்து எப்படி முடிவெடுக்கிறோம், அது மாதிரி தான் இவங்களுக்கு வந்து திருமண பொருத்தம் அப்படின்னு வர்றப்போ, லவ் பண்ணுறவங்களுக்கு லவ் மேரேஜ்னு வர்றப்போ வெறும் கிரகங்களை மட்டும் வச்சு மேட்ச் பண்ணி பொருத்தம் பார்த்தா போதுமானது. நட்சத்திர பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. இது நான் சொல்லலை, சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயம்.
எத்தனையோ பேர் ஆனால் பொருத்தம் பார்த்தோம், லவ் பண்ணுறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணுறோம், பொருத்தம் பார்த்தோம், கடைசியில் ரஜ்ஜு பொருத்தம் இல்லைன்ட்டாங்க, யோனி பொருத்தம் இல்லைன்னு சொல்லி வேண்டாங்கிறாங்க, அவங்க வீட்டில் மறுக்கிறாங்க, வேண்டான்னு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்பவே ஒரு அபத்தமான ஒரு விஷயம். இதில் சந்தித்த ஒரு விஷயம். ஒரு பையன் லவ் பண்ணுறான், என் பையன் லவ் பண்ணுறான்ப்பா, எப்படியும் அந்த பொண்ணை தான் பிடிவாதமாக இருக்கான், சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க. கூட்டிகிட்டு ஓடிட்டான். இந்த பொண்ணை கூட்டிகிட்டு ஒரு கட்டத்தில் ஓடிட்டான். அப்புறம் திரும்பி வந்தப்போ சரி இது மாதிரி சேர்த்து வைக்கலாமா வேணாமா பீமாப்பா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க. எனக்கு அதை பற்றி தெரியாதுங்க. இல்லை இப்போ இந்த செய்வனை சூனியம் இதெல்லாம் வைக்கலாங்கிறாங்களே அது மாதிரி எதுவும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. நமக்கு அந்த மாதிரி விஷயங்களில் நம்பிக்கையும் கிடையாது. 2 பேர்த்தையும் சேர்த்து வைங்க. உண்மையான காதலாக இருந்தால் லாங் டைமாக இருப்பாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் பிரித்து பார்க்குறத விட சேர்த்து வச்சு பாருங்கள், அவங்களே விலகிடுவாங்க அப்படின்னேன். ஆனால் உண்மையிலே நடந்த விஷயம் அதான் நடந்தது. பிரிக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணாங்க, முடியலை. 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சாங்க. ஒரு 3 மாதத்தில் அவங்களே பிரிஞ்சுட்டாங்க. எத்தனையோ பேர் லவ் பண்ணிவிட்டு 4 வருஷம் லவ் பண்ணேன், 5 வருஷம் லவ் பண்ணேன் அப்படின்ற பழகின நபர்கள்லாம் கடைசியில் திருமணம்னு வந்தப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு குறுகிய காலத்தில் ஒரு 3 மாதத்தில், ஒரு 6 மாதத்தில் பிரிஞ்ச குடும்பங்கள் எவ்வளவோ இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? ஜாதக ரீதியாக, கிரக ரீதியாக என்ன காரணம்? இப்போ பெண்கள் ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, கணவன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய். இதே காதல் அப்படின்னு வரப்போ புதன். அந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் புதன் பலமாக இருக்கும். அப்போ பள்ளிக்கூட வயசில் ஒரு கல்லூரி காலங்களில் ஈஸியாக காதல் அப்படின்றது வந்துடும். ஆனால் அதே ஒரு அங்கீகாரம் பெறப்போ, ஒரு கணவன் அப்படின்ற அங்கீகாரமாக மாறுறப்போ, அந்த காதல் அங்கீகாரமாக மாறுறப்போ, அந்த புதன் வந்து தன்னுடைய வேலை நின்று போயிடும். அடுத்தது செவ்வாய் தான் வேலை செய்யும். அப்போ அந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாயும் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த லவ் மேரேஜுன்றது சக்ஸஸாக போகும். அப்போது புதன் பலமாக இருந்து செவ்வாயும் ஓரளவு நல்லா இருந்தால் மட்டும்தான் லவ்ன்றது சக்ஸஸாக போகும். இப்போ புதன் நல்லா இருந்து செவ்வாய் நல்லா இல்லைன்னா அந்த காதல் வந்து திருமணத்துக்கு அப்புறம் பெரிய சக்ஸஸை கொடுக்காது. ஒரு சிறிய கசப்புகளையும் கொடுத்து பிரிவினை சந்திக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. சரி, நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.